நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் போலியோவால் பாதிக்கப்படலாம் என கண்டறியப்பட்டுள்ள நிலையில் திருநீர்மலை நகர்ப்புற துணை சுகாதார நிலையத்தில் நடைபெற்று வரும் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், தாமு அன்பரசன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு சொட்டு மருந்தை வழங்கினர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழகம் முழுவதும் இன்று 6 மாவட்டங்களில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக போலியோ வைரஸ் பாதிப்பு அதிகமாக உள்ள கண்டறியப்பட்ட செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டங்களில் இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்லாவரம் தொகுதி திருநெல்வேலி பகுதியில் அந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடங்கப்பட்டது. இதில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம், அதுபோன்று சிறுசிறுத்துறை அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த சிறப்பு முகாமை தொடங்கி வைத்துள்ளனர். 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு சொட்டு மருந்தை பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக அது மாதிரி மருத்துவ முகாம்கள் மட்டுமல்லாமல் மக்கள் வசதி இடங்களிலே முகாம்கள் அமைக்கப்பட்டு 7091 மையங்கள் மூலம் இந்த முகாம்கள் நடைபெற்று வருகிறது. இன்று மட்டும் 7,88,00,000 பேர் இந்த முகாமில் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்ல வேண்டும், ஏற்கனவே 29 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த போலியோ சொட்டு முகாம்கள் கண்டறிக்கப்பட்டு தற்போது 21 ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருவதால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மண்டல குழு தலைவர் யாரெல்லாமே கலந்து கொண்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.